ஆழ்மன சிகிச்சையில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு கேஸ் பற்றி பார்ப்போம். அந்த பையனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, 4 நாள் என்ன பண்ணல அப்படின்னா தூங்கலை, 4 நாள் சாப்பிடலை. அவனால் என்ன பண்ண முடியல, பசியும் கிடையாது, வயிற்றில் பசியும் கிடையாது. எது கிடச்சாலும் சரி தான், ஒரு கத்தியோ பிளேடோ எது கிடச்சாலும் என்ன பண்ணுறதுன்னா எடுத்து அறுக்கிறது, கையை காலை அறுக்கிறது. அந்த மாதிரி நிலையில் தான் கொண்டு வந்தாங்க. விசாரித்து பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் மன பாதிப்புகள் அந்த பையனுக்கு இருந்திருக்கு. அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. கல்யாணம் பண்ணோன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் கொஞ்சம் ஒரு சிந்தனை அவருக்கு இருக்குது கொஞ்சம் மனைவி மேலே. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அதிகமாக சிந்தனை பண்ணி 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 என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போனோன்னா இவரால் செயல்பட முடியாமல் போயிட்டார். தனிமையில் வேறு இருக்கார். ஒரு இடத்துல கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்குறாப்புல. அந்த இடத்துல போய் தனியில் ஒரு இடத்துல வேலை பார்க்குற இடம் ஒரு இடம், குடும்பம் அங்கே இருக்கக்கூடிய இடம் வேற ஒரு இடம். அப்படிங்கிறதுனால அதிகமாக ராத்திரி நேரத்தில் சிந்திச்சு இவரால் என்ன பண்ண போனால் செயல்பட முடியாமல் ரொம்ப மோசமாக போய் அதுக்கு பிறகு தான் கூப்பிட்டு வந்தாங்க. பையன்கிட்ட எல்லாத்தையும் விசாரித்து பார்த்தேன். சிகிச்சைக்கெல்லாம் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஒத்துழைப்பு தரேன்னு சொன்னார். ஒரு சிகிச்சை கொடுத்தோம். ஒரே ஒரு சிகிச்சை தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 80% சரியாயிட்டார். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடுத்தடுத்த தடவை வர்றப்ப விசாரித்தேன். பெரிய லெவலில் சிகிச்சை தேவைப்படலை. ஒரு தடவை பண்ணதோட அடுத்ததெல்லாம் சின்ன சின்ன சிகிச்சை தான் கொடுத்தோம். இப்போ சாப்பிட்றாரு, நல்லா சாப்பிட்றாரு, நல்லா தூங்குறாரு. இப்போ மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலை, பயம், அந்த எதிர்மறையான எண்ணங்கள் இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சரியாயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு மருந்து மாத்திரைக்கும் கட்டுப்படாத இந்த மாதிரி நோய்கள் மனம் சம்மந்தப்பட்டது. அந்த மாதிரி மன சம்மந்தப்பட்டது ஆழ்மன சிகிச்சையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா பார்க்கலாம். இந்த மாதிரி யாருக்கும் தேவைப்படுறது இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். மனம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம எப்போதுமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பக்குவத்தோட ஒரு எதுக்குமே ஒரு நார்மலான ஒரு சூழ்நிலைகளோட நம்ம வச்சுக்கணும். எப்போ நம்ம மனசு அதிகமாக பாதிக்கப்பட்டுருச்சோ அப்போ உடல் அதிகமாக என்ன பண்ணணும் அப்படின்னா பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். ஆழ்மன சிகிச்சையில் எல்லா விதமான நோய்களையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முத்தி போன எல்லா விதமான நோய்களையும் நம்ம சரி பண்ணலாம். கிட்னி ஃபெயிலியர்லேருந்து, ஹார்ட் ஃபெயிலியர்லேருந்து, அதுக்கப்புறம் கேன்சர்லேருந்து, அதுக்கப்புறம் தூக்கமின்மை சம்மந்தப்பட்டது எல்லா விதமான. இப்போ நான் எப்படின்னா இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வைத்தியம் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா கை கொடுக்கும். மனசில் அவங்களுக்கு தைரியத்தை உண்டு பண்ணி அவங்களுக்கு ஆழ்நிலையில் அவங்களுக்கு எல்லா விதமான சக்தியும் அவங்களுக்கு கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுலேருந்து மீண்டும் அவங்க வெளியே வந்துடுவாங்க. இந்த மாதிரி நிறைய தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளலாம்.